திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி அருகே இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரிவாள்வெட்டில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கஞ்சா போதையில் வெறிச்செயலில் ஈடுபட்ட 9 பேர் கொண்ட கும்பல் சிக்குமா? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை அடுத்த கடம்போடு வாழ்வு பகுதியில் 9 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் இருந்துள்ளனர். அவர்கள் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை அரிவாளால் வெட்டியதோடு அவர்களின் இருசக்கர வாகனத்தையும் பறித்துக் கொண்டனர். 3 இருசக்கர வாகனங்களில் 9 பேர் கொண்ட இந்த கும்பல் நாங்குநேரி பெரும்பத்து பகுதியை அடைந்துள்ளனர். அங்கு டீக்கடையில் பெட்ரோல் குண்டை வீசி உள்ளனர். டீ குடிக்க கூடியிருந்த நபர்கள் அதிர்ச்சியில் அங்கிருந்து தப்ப முயன்ற நிலையில் போதையில் இருந்த ரவுடி கும்பல் கூடியிருந்தவர்களை தாங்கள் வைத்திருந்த அரிவாள்களால் சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே ஜான் என்ற மாற்றுத்திறனாளி பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல் சூளையில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளி படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய வழியில் உயிரிழந்தார். மேலும் அங்கு கூடியிருந்த பெரும்பத்து பகுதியை சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, புளியங்குளத்தை சேர்ந்த சசிகுமார் மற்றும் வீராங்குளத்தை சேர்ந்த கணேசன் ஆகிய நபர்கள் படுகாயமடைந்தனர். இவர்களில் நெல்சன் மற்றும் கணேசன் ஆகிய இருவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் நாங்குநேரி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கஞ்சா போதையில் டீ கடையில் நின்றவர்கள், சாலையில் சென்றவர்கள் என பலரை வெட்டிய கும்பலை பிடிக்க காவல்துறை சார்பில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தில் திருநெல்வேலி சரக டிஐஜி சரவணன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கஞ்சா போதையில் கொலை சம்பவம் நடைபெற்றதா அல்லது சாதிய மோதலா என்பது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை செய்து வருகிறது. அப்பாவி பொதுமக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை சம்பவத்தை அடுத்து உயிரிழந்தவர்கள், காயம்பட்டவர்களின் உறவினர்கள், சமுதாய அமைப்பினர் நாங்குநேரி பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் கைது செய்ய தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி கலைந்து போகச் செய்தனர். நாங்குநேரி சுற்றுவட்டார கிராமங்களில் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். நாங்குநேரியிலிருந்து ஏர்வாடி வழியாக வள்ளியூர் செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. சாலைகளில் பைப்புகள், மரக்கிளைகள் போடப்பட்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி நவீன் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நாங்குநேரி பகுதியை சேர்ந்த நவீன் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குற்ற வழக்குகள் தன் மீது இருப்பதாகவும், தன்னை நெல்லை மாவட்டத்திற்குள் போலீசார் வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் செய்திருப்பதாகவும், அதன்படி தான் வெளியூரில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்றத்தில் பிணை உள்ளிட்டவைகளுக்காக ஆஜராகி வரக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பத்து பகுதியில் நடைபெற்ற சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். காவல்துறை திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே நான் இப்போ வரைக்கும் வரவும் இல்லை. அவங்க காவல்துறைக்கு நான் கட்டுப்பட்டு நான் வெளி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். இப்போ இன்று இரவு அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சம்பவம் ஏதோ நடந்திருக்குன்னு அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்க யார் பண்ணாங்கன்னு தெரில. இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் இது நான் நீதிபதிக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அங்கிருந்து வெளியேறும் முன்பாக நவீன் வாழ்க என்று கூறி சென்றதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கொலை சம்பவத்தில் 6 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். நாங்குநேரியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நீடிப்பதால் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர்.